இதில் நம்ம கற்றுக்கொள்கிறதும் நம்ம பெற்றுக்கொள்கிறதுமான விஷயம் என்னவென்றால், பெருமை பாராட்டாதீங்க, அகந்தையாக பேசாதீங்க, மற்றவங்களை மட்டமாக நினைக்காதீங்க, மற்றவங்களை சிறுமைப்படுத்தாதீங்க. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய வழிகளை விசாரித்து அதன்படி நடவுங்கள், மனம் திரும்புங்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதியுங்கள். யாருக்கு தெரியும், நீங்கள் வரும் கோபத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. மகிமையின் பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் உருகுமே. மகிமையின் வல்லமையினாலே இருளும் வெறுமையும் மறையுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா, எல்லாமே மாறும் ஐயா ஏசையா, எல்லாமே மாறும் ஐயா. பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கழன்றிடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் அதிரும், கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கழன்றிடுமே. சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு திரும்பும், ரட்சிப்பின் சந்தோஷம் பெருகிடுமே. நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வரவேற்கிறேன். இப்போ அடுத்து பாபிலோனுக்கு விரோதமாக நான் சொன்ன வடக்க சொன்னேன், இன்னும் கிழக்க தூரமான கிழக்கு பகுதியில் உள்ள இதை பார்க்கும்போது பாபிலோனை பற்றி, பாபிலோனுக்கு கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டதான ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள். ஒரு நாள் வரும், இப்போ இந்த இந்த இதுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் பாபிலோன் கையில் இவங்க இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் வந்து சிறைப்படுத்திட்டு போயிடுச்சு. இந்த பாபிலோன் ராஜாவை கொண்டு தான் ஆண்டவர் இஸ்ரவேலை நியாயம் தீர்த்திருக்கிறார். அவங்க தான் எருசலேமை தீக்கிரையாக்கினதும் ஆலயத்தை உடைச்சி போட்டவங்க. அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சுருக்கார். பாபிலோன் பிடிபட்டது, பேல் அவங்களுடையதான விக்கிரக தெய்வம் வெட்கப்பட்டது, மொராதாக் அவங்களுடையதான முக்கியமான கடவுளாக நினச்சிட்டு இருந்தவங்க, அது அந்த விக்கிரகம் நொறுங்கு போச்சு, சிலையெல்லாம் வெட்கமடைந்து போனது, விக்கிரகங்களுக்குள்ளே எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. இது எல்லா பக்கமும் சொல்லப்படும், எல்லா பக்கமும் அறிவிக்கப்படும். அதற்கு விரோதமாக வடக்கேருந்து ஒரு ஜாதி வருது, அதுக்கு மேலே வடக்கேருந்து இன்னொரு ஜாதி வருது.
அதான் இந்த மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம். அதுக்கு வடக்கே இருந்து ஒரு ஜாதி வந்து அந்த தேசத்தை பாழாக்கி போடுமா. அதில் குடியிருப்பார் இல்லையா, மனுஷன் மிடுங்க ஓடி போயிடுவாங்களாம். அந்த நாட்களில் இஸ்ரேல் புத்திரர் வருவாங்களாம். யூதா புத்திரன் அழுதுட்டு நடந்து வந்து தன் தேவனாய கர்த்தரை தேடுவார்களாம். இது மேதிய பெர்சிய ராஜா வருங்கிறத சொல்கிறார். அவங்க சொல்கிறாங்க, மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் கர்த்தரை சேர்ந்து கொள்வோம் வாங்கன்னு மனம் திரும்பி சீயோனுக்கு வழி எதுன்னு கேட்டு விசாரிப்பாங்களாம். ஏன்னா அங்கே பிறந்த பிள்ளைங்கள்லாம் பாபிலோனில் பிறந்த பிள்ளைங்க அவங்க ஒரு காலமும் எரிசல் வந்ததில்லை, வழி தெரியாது, கேட்டு கேட்டு வருவாங்களாம். என் ஜனங்கள் காணாமல் போன ஆடுகள் அவருடைய மேய்ப்பர்கள் அவளை சிதற பண்ணிட்டாங்க, பர்வதங்களில் அலைய விட்டுட்டாங்க, ஒரு மலையிலேருந்து மறுமலைக்கு போனாங்க, தொழுவத்தை மறந்துட்டாங்க, இப்போ தொழுவத்தை தேடி வருவாங்கன்னு கர்த்தர் சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ எல்லாரும் பட்சித்தாங்களாம். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அந்த பாபிலோன் தேசத்துலேருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வருவார்னு வசனத்தை நம்ம பார்க்கணும். அந்த பாபிலோனுக்கு விரோதமாக வட தேசத்துலேருந்து ஒரு பெரிய ஜாதி வருமா, அவர்களை பிடிப்பார்களாம், அவர்களை என்ன செய்வார்களாம், அவர் கொள்ளையடிப்பார்களாம், அவர்கள் எல்லாரையும் என்ன செய்வார்களாம், நியாயம் தீர்ப்பார்கள்னு பார்க்குறோம். 11ஆம் வசனம், என் சுதந்திரத்தை கொள்ளையிட்டு நீங்கள் சந்தோஷிச்சிங்களே, களி கூர்ந்தீங்களே, ரொம்ப பூரிச்சிங்களே, ரொம்ப நீங்கள் வழியை ரிஷபம் போல் நீங்கள் என்ன செய்தீங்க, முக்காடெல்லாம் போட்டு ரொம்ப பயங்கரமாக கொண்டாடுனீங்களே, இப்போ இந்த பாபிலோனே உன்னுடைய தாய் பட்டணம் வைக்கப்படும், நீ உருவாக்கப்பட்ட இடம் நாணம் அடையும், நீ கடைசி ஆவாய், வறட்சி ஆவாய், அந்தர வெளியாவாய், கர்த்தருடைய கோபத்தினால் அது குடியற்றதும் பெரும் பாலுமா போகும். இந்த பாபிலோனை பார்த்து எல்லாரும் ஈசல் போடுவார்கள். இந்த பாபிலோன் முற்றிலும் சங்காரமாகும். அதுக்கு விரோதமான, அதாவது அதிகமான பண செலவினால எல்லாம் நான் இந்த இதுக்குள்ளே போகலை. இதில் ஈராக் பட்டணம் வரலாற்றில் இந்த சொல்லப்பட்ட இந்த ஊர்கள் பேரெல்லாம் நான் சொல்லிட்டு வந்தேன் பார்த்தீங்களா. வரலாற்றில் இன்றைக்கு வரைக்கும் வரலாற்றில் இந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் எல்லாம் எழுதப்பட்ட எழுத்தின்படியே அச்சாரத்தின்படியே அப்படியே நடந்திருக்குது. நான் அந்த இதுக்குள்ளே போகலை. ஒவ்வொன்றும் அது அம்பு செலவை பாராதீங்கன்னா பயங்கரமான பண செலவினாலும் பயங்கரமான ஆயுத படை செலவினாலும் இவங்கெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டாங்கங்கிறது தான் இது இங்கே சொல்லுது. அஸ்திபாரமே இடிக்கப்பட்டுச்சான், மதில்கள் இடிக்கப்பட்டுச்சான், கர்த்தர் அதில் பழி வாங்குவார்னு சொல்லப்பட்டது. 16 விதைக்கிறவன் இருக்க மாட்டானா, அறுக்கிறவன் இருக்க மாட்டானா, ஒருத்தர் இருக்க மாட்டாங்களாம். இஸ்ரவேல் தெரிபட்டு போன ஒரு ஆடு, அது விரோதமாக எல்லாரும் வந்தாங்க. கடைசியில் பாபிலோன் ராஜாவும் அவங்கள இந்த இஸ்ரவேல் ஜனங்களை முறியடித்தான்ங்கிறத பார்க்க. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் அசிரியா தமஸ்குவை தண்டித்தது போல பாபிலோனையும் தண்டிப்பேன். அதே 19 இஸ்ரவேலை வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அது கர்மேல் பாசானில் மறுபடியும் அவங்க குடியேறுவாங்க. எப்ராயிம் மலையில் அவங்க மறுபடியும் திருப்தி ஆவாங்க. அந்த நேரத்தில் அக்கிரமம் தேடப்பட்டாலும் காணாதிருக்கும், ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கோம். நான் அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், அவங்க மனம் திரும்புவாங்க. அவர்களுக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்து அங்கே வருவார். 23 இந்த பூமியின் சம்மட்டி அநேக ராஜ்யங்களை ஆண்டவர் கடிந்து கொள்வதற்கு பாபிலோனை பயன்படுத்தினார். அதான் பூமியின் சம்மட்டின்னு. அதே கடைசியில் கர்த்தர் தூக்கி தூர போட்டார். அதுக்கு விரோதமாக ஆண்டவர் முற்றிலுமாய் ஆண்டதை அழித்து போட்டார் என்று நாம் தொடர்ந்துள்ள வசனங்கள் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் பாபிலோனில் இருந்ததான தேவ ஜனங்களும் தப்புவிக்கப்பட்டு திரும்ப வருவார்கள் என்று நாம் பார்க்குறோம். இதெல்லாற்றும் காரணம் என்னன்னு கேட்டால் 29ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் அது இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தருக்கு விரோதமாக இடும்பு செய்ததான். பெருமை, அகந்தை, பாவம் இங்கே இடும்பு செய்ததான். அதனால் எல்லாரும் சங்காரமாவார்களாம்.
எல்லாரும் இடறி விடுவார்களாம். 33ஆம் வசனத்தில் எல்லாரும் நினைச்சுவார்களாம், அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கும் யூதா புத்திரருக்கும் ஒடுக்கும், அவர்கள் ஏகமாக ஒடுக்குண்டார்கள். சிறையாக்கின அவர்கள் விடமாட்டோன்னு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் அவருடைய மீட்புறவம் என்றால் வல்லமை உள்ளவர், சேனையின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். தேசத்தை இளைப்பாறப்படுவதற்கும் பாபிலோனின் குடிகளை தத்தளிக்கப்படுவதற்கும் அவருடைய வழக்கை ஆண்டவரே நடத்தினாராம். அதனால் பட்டயம் பாபிலோன் மேலே வந்துச்சா, தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை கர்த்தர் விடுவித்தாராம். இது ஒரு பெரிய ஒரு அதிகாரம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, விக்கிரக தேசம் அருக்களிப்பான சிலை மேல் மனமயங்கி இருக்குது. இந்த தேசத்தை கர்த்தர் ஆமென் நியாயம் தீர்ப்பார். காட்டு மிருகங்கள் வருமா, கோட்டான்கள் தங்கி இருக்குமா, அது இல்லாமல் போகும். அதனால் எந்த ஒரு தேசமோ எந்த ஒரு ஜாதியோ தங்களை அளவுக்கு மிஞ்சி மேட்டிமை கொள்ளாமலும், தங்களுக்கு வல்லமையும் தங்களுடைய காலம் என்று ஒரு காலம் வரும்போது மற்ற சிறுமைப்பட்டவர்களையும் சிறுமையானவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் அவர்கள் ஒரு மனிதாபிமானமற்ற நிலையிலே கொடூரமாக நடத்துவார்கள். ஆனால் கர்த்தர் அவர்கள் மேலும் அவர்கள் செய்ததுக்கு தக்க திரும்ப அவர்களும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்களை ஆண்டவர் கனிந்து கொண்டு அவர்கள் மேல் ஆண்டவர் அவரே யுத்தம் பண்ணுவார், அவர்களை நிர்மூலம் பண்ணுவார், அவர்களை பாழாக்குவார். அது அநேகருக்கு அது அடையாளமாய் போய்விடும் என்பதை நாம் இங்கே பார்க்கணும். இதில் நம்ம கற்றுக்கொள்கிறதும் நம்ம பெற்றுக்கொள்கிறதுமான விஷயம் என்னவென்றால், பெருமை பாராட்டாதீங்க, அகந்தையாக பேசாதீங்க, மற்றவங்களை மட்டமாக நினைக்காதீங்க, மற்றவங்களை சிறுமைப்படுத்தாதீங்க. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருடைய வழிகளை விசாரித்து அதன்படி நடவுங்கள், மனம் திரும்புங்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதியுங்கள். யாருக்கு தெரியும், நீங்கள் வரும் கோபத்துக்கு தப்புவிக்கப்படுவீர்கள். கடைசி நாட்களில் யாருக்கு மீட்பு என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் வெளிப்படும் போது அவரை பற்றி கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எரேமியா 50வது அதிகாரம். இந்த 50வது அதிகாரத்தில் பாபிலோனை குறித்து போட்டிருக்குது. இந்த பாபிலோன் தான் எல்லா தேசத்தையும் என்ன செய்துச்சு, யுத்தம் பண்ணி ஜெயித்தது. எகிப்திலிருந்து, இஸ்ரேல் தேசத்திலிருந்து, எல்லா அம்மோன் புத்திரர்லேருந்து எல்லாத்தையும் என்ன செய்துச்சு. இந்த பாபிலோன் வந்து என்ன செய்திருச்சு, கல்தையர்கள் வந்து அவர்களை ஜெயித்து அவர்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி போட்டார்கள். ஆனால் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பாபிலோனுக்கு விரோதமாகவும் ஒருத்தன் வடக்க இருந்து வருவான். அவன் பயங்கரமான குரூர மனுஷன். என்ன செய்வான், அவன் வந்து என்ன செய்வான், அந்த பாபிலோன் அவனையும் அழித்து போட ஒரு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார். அவங்க காரணம் என்னன்னு சொன்னால், அவங்க என்ன செய்தாங்களாம், கர்த்தரோடு அவங்க என்ன செய்தாங்க, பாபிலோனியர் கர்த்தரோடு கல்தையர் என்ன செய்தாங்க, கர்த்தரோடு யுத்தம் கலந்தார்கள். கர்த்தருக்கு விரோதமாக அவங்க இடும்பு செய்தார்கள். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்தாங்க, ஆலயத்தை அவங்க என்ன செய்தாங்க, பாழ்படுத்தினாங்க. அவங்க என்னெல்லாமோ செய்திருக்கலாம், ஆலயத்தை அவங்க டச் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆலயத்தை என்ன செய்தாங்க, அவங்க பாழ்படுத்தி போட்டாங்க. இது மாத்திரம் இல்லை, ஜனங்களை என்ன செய்தாங்க, ரொம்ப கொடூரமாக அவங்க என்ன செய்தாங்க, ஜனங்களை பாதித்தார்கள் என்று சொல்லி பார்க்குறோம். இஸ்ரவேல் என்ன செய்துச்சான், தெரிப்பட்டு போன ஆடு அது என்ன செய்துச்சு, சிங்கம் என்ன செய்துச்சு, இஸ்ரேல் தேசத்தை என்ன செய்துச்சு, துரத்தி போட்டது. அசீரியா என்ன செய்தான், பட்சித்தான். நேபுகாத் நேச்சர் என்ன செய்தானா, யூதாவுடைய எலும்புகளை ஒடித்து போட்டான். ஆமாம், அப்படிப்பட்டதான காரியங்கள்லாம் செய்துட்டாங்க. ஆகையினால் நான் என்ன செய்ய மாட்டேன், அவங்களுக்கு தானே செய்த தப்புகளை நான் மன்னிக்க மாட்டேன், அவங்களை நான் என்ன செய்வேன், அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு விரோதமாக மனிதர்கள் வரும்போதும் கர்த்தர் நம்ம என்ன செய்தார், நம்முடையதான குறை குற்றங்களுக்காக சில நேரத்தில் ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை அறிவார், தன்னுடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த நாள் நம்ம ஜெபிப்போமா. இயேசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இப்படிப்பட்டதான் இந்த பாபிலோன் அமேனப்பா எவ்வளோ அமேனப்பா அகோரமாக நீர் நேபுகாத் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லி சொன்னாலும் அப்பா ஒரு லிமிட் கொடுத்துருந்தீரப்பா. அந்த லிமிட்டையும் தாண்டி உங்களுடைய பிள்ளைகளை கொடுமைப்படுத்தும் போது நீங்கள் கர்த்தாவே அப்பா சும்மா இல்லைப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, உன்னை தொடுகிறவன் கண்ணின் மணியை தொடுகிறான்,
என்று சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் ஒருபோதும் உடைய பிள்ளைகளை நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா, மறக்கிற தேவன் அல்லப்பா. இசப்பா உடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து நீர் இறங்குகிற தேவன் அப்பா. அவனுக்கு ஆமேனப்பா, அவனுக்கு விரோதமான அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, பலசாலிகள் பராக்கிரமசாலிகள் எல்லாவற்றையும் நீர் கடிந்து கொள்வீராக. உம்முடைய தாசர்களை உம்முடைய பிள்ளைகளை அப்பா நீர் காப்பாற்றுவீராக. தேவனே ஸ்தோத்திரம் இசப்பா. நீர் அப்பா திட்டத்தில் வைத்திருக்கிறீரப்பா, ஒருவரையும் நீர் தண்டியாமல் விடமாட்டீர் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை நீர் கர்த்தாவை மகிமைப்படுத்துவீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு அமேனப்பா அப்பா இரக்கம் உண்டு, கிருபை உண்டு ராஜா. நாங்கள் அமேனப்பா அது மாம்சமால எல்லாருடைய கண்கள் அதை காணும், ஏகமாய் காணும் அப்பா. அதற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக்கொள்ளும். விரோதமாக இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தாவை சிதறடிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.